அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய நாட்டின் தேசிய கீதம் நாட்டுப்பண்ணு இருக்கே, அதை எழுதியவர் வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் மட்டும்தான் 2 நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்த ஒரே கவிஞர் உலகத்திலேயே. அவர் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுகிறார். எவ்வளவு முறை படித்தாலும் சலிக்காத ஒரு கதாபாத்திரம் எது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் இந்தி இலக்கியங்கள், உருது இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் எவ்வளவோ கதைகளில் கேரக்டர்ஸ்லாம் வருது இல்லைங்களா? எவ்வளவு படித்தாலும் சலிக்காத கதாபாத்திரம் எது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, மனிதன்தான் சலிப்பே இல்லாத கதாபாத்திரம் அப்படின்னார். எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மனிதன்கிட்டேருந்து தான் ஒரு கவிஞன் உருவாகிறான். இவன் தான் ஒரு அறிவியல் மேதையாகிறான், ஒரு கணித நிபுணராக மாறுகிறான். இவன்தான் ஒரு தெய்வ வரம் பெற்ற முனிவனாக மாறுகிறான். ஆனால் இவன்தான் ஒரு கொலைகாரனாக மாறுகிறான், ஒரு அயோக்கியனாகிறான், மனநிலை பிறழ்ந்தவனாக மாறுகிறான், மகத்தான கவிஞனாக மாறுகிறான். அதனால் மனிதனிடமிருந்து தான் இவ்வளவு வகையும் உருவாகிறது. உலகத்தில் வேற எந்த மிருகமும் இப்படி வகை வகை வகையாக, சிங்கத்தில் வகை உண்டா? யானையில் வகை உண்டா? சிறுத்தையில் வகை உண்டா? கொலகார சிறுத்தை, அன்பான சிறுத்தை, முனிவர் சிறுத்தை, விஞ்ஞானி சிறுத்தை, ஒன்றும் கிடையாது. மனுஷன்ல எவ்வளவு வகை! ஆனால் இந்த மனிதன் தான் உலகத்திலேயே படிக்க 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 எவ்வளவு படித்தாலும் சலிப்பே தராத கதாபாத்திரம் அப்படின்னார். எவ்வளவு அற்புதமான விஷயம்! அதனால தான் பாருங்க, தமிழன் மிக தெளிவாக இதை 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே புரிஞ்சுக்கிட்டான். எப்பா, நீ யாரையுமே இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, இவர் மாதிரி உண்டா, வா தலைவா வா, உனக்காகத்தான் நான் காத்திருக்கோம், இப்படிலாம் யாரையும் தூக்கி வச்சுட்டு ஆடாத. என்ன காரணம்? நீ அவனுடைய சிறப்பான பகுதிகளை மட்டும்தான் பார்க்குற. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அல்லது உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குதா, இப்படித்தான் நீ அவனை பார்க்குற. பார்த்துட்டு அவனை மாதிரி உண்டான்னு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற. அதனாலேயே அவனை போல் சிறந்தவன் யாரும் இல்லை என்று பார்த்து வியக்கிறாய். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, பெரியோரை வியத்தலும் இளமே. அவன் பெரிய விஷயம் மட்டும் கொண்டாடிட்டு இருக்காத. அவன் சைடில் என்னென்னலாம் நெகட்டிவானது இருக்குன்னு உனக்குன்னு தெரிய வரல. அவனுடைய குறைகள் என்ன, பலவீனங்கள் என்ன, குறைபாடுகள் என்ன, எங்கெல்லாம் அவன் சறுக்கி விழக்கூடியவன், அவன் மனதினுடைய இருண்ட பள்ளத்தாக்குகள் எவை, இதெல்லாம் உனக்கு இன்னும் தெரியலப்பா. அதனால் அவனை ரொம்ப வசதியாக நீ பேசிகிட்டு இருக்கிற. உண்மையை புரிஞ்சிக்க, அவனுக்கு இன்னொரு எதிர்ப்பக்கமும் உண்டு. பெரியோரை வியத்தலும் இளமே. அதே மாதிரி இன்னொருவனை சாதாரணமான, அற்பமானவன், இழிவானவன் அப்படின்னு கேவலமாக நினைக்காத. அவனுக்குள்ளேயும் ஒரு உயர்ந்த விஷயம் இருக்கும். அவனுக்குள்ளேயும் ஒரு ஞான ஜோதி சுடர் விட்டு கொண்டிருக்கும். மென்மையான பகுதிகள் அவனுக்குள்ளேயும் உண்டு. அதனால அவனை இழிவாகவும் நினைக்காதே. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னா, பா, எப்பேற்பட்ட சிந்தனை! இந்த 2 நிலைக்குள்ளேயும் நம்மை பழக்கி கொண்டு விட்டால் நாம யாரை பார்த்தும் உயர்வு மனப்பான்மையும் இருக்காது, யாரை பார்த்தும் நமக்குள் தாழ்வு மனப்பான்மையும் வராது. இந்த 2க்கு நடுவில் தானே மனுஷ மனம் அல்லாடிக்கிட்டு இருக்குது. உயர்வு மனப்பான்மைனா என்ன? மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது. தாழ்வு மனப்பான்மைனா என்ன? மற்றவர்களை உயர்வாக நினைப்பது, தன்னை தாழ்ந்தவன்னு நினைப்பது. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றை மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவன் மேலே போயிட்டான், இவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கீழே போயிட்டான். அதை விட முக்கியம், அந்த 2ம் உனக்கு தெரிய வந்திருக்குது. உனக்கு தெரிய வந்ததை வைத்து ஒருவனை பற்றி தீர்மானம் செய்கிறாய். உனக்கு தெரியாத பகுதிகளும் உண்டு. அதனால தான் தமிழில் பாருங்க, எந்த ஒரு விஷயத்தை அனுபவிப்பதாக இருந்தாலும் தமிழன் முக்கியமான ஒரு சொல்லை சேர்த்து வைப்பார். அண்ணே, இது நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்கண்ணே. இந்த பாட்டு நல்லா இருக்கு, கேட்டு பாருங்கண்ணே. ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த துணி, தொட்டு பாருங்கண்ணே. எப்படி? தொட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, சுவைத்து பாருங்க, அனுபவித்து பாருங்க. எதா இருந்தாலும் பாருங்க பாருங்கன்ற ஒரு வார்த்தையை சேர்க்கிறமே. உண்மையிலேயே பார்க்கறதுன்றது எதோட வேலைங்க? கண்ணோட வேலை. ஆனால் கண்ணு, காது, மூக்கு எது செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும், இந்த பூவை முகர்ந்து பாருங்கள்னு சொல்கிறோம். முகர்வது மூக்கின் வேலை. ஆனால் கண்ணு செய்கிற வேலையும் சேர்த்து முகர்ந்து பாருங்கள்ங்கிறோம். அது என்ன, எது செஞ்சாலும் பாருங்க பாருங்கன்றது?
கண்ணால் பார்ப்பது என்றால் அது இந்த கண்ணல்ல, அறிவினால் பார்ப்பது. எந்த ஒன்றையும் கொஞ்சம் அறிவினால் ஆராய்ஞ்சு பாரு. இந்த தனிப்பட்ட புலனால் மட்டுமே அதை செய்யாதே. முகமது பஷீர்னு மலையாள எழுத்தாளர் ஒருத்தர், அவர் பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறாரு. தம் வீட்டிலேருந்து புறப்பட்டு பஸ்ஸில் போகிறாரு. பஸ்ஸில் ரொம்ப கூட்டம். அப்புறம் இறங்கி அங்கே கொஞ்சம் ஏதாவது காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. சாப்பிட்டு அங்கேருந்து பில்லு கொண்டு வந்து தராங்க. பில்லு கொடுக்கறதுக்காக பேக்கெட்டில் இப்போ கையை விட்றாரு. பர்ஸை காணும். அங்கே கேரளாவெலாம் என்ன வழக்கம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இது மாதிரி பணம் இல்லை, சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவர் சொல்லி அவங்கள பணம் கொடுத்து மீட்கிற வரைக்கும் இவங்க போட்டிருக்கிற அந்த ஜிப்பாவை கட்டிடுவான். ஜிப்பாவை கட்டி அங்கேயே உட்காந்துட்டு வச்சுருவான். அது மாதிரி இது மாதிரி பர்ஸு இல்லை, தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிறார். அந்த கல்லால் இருக்கிற சொல்கிறார், ஜிப்பாவை கட்டுறா அப்படிங்கிறார். அப்போ பின்னாலேருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குது, ஏய் அவர் யாருன்னு நினச்ச, அவரையா ஜிப்பாவை கட்ட சொல்கிற அப்படின்னு. பின்னால் பார்த்தா எவனோ ஒருத்தன் நின்றுட்டுருக்கிறான். எப்பேற்பட்ட எழுத்தாளர், அவர் என்னோ ஜிப்பாவை கட்ட சொல்கிறியே அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிட்டக்க வந்து அவன் பேக்கெட்டுக்குள்ளே அவன் கையை விட்டு ஒரு 5-6 பர்ஸை எடுத்து வெளியில் போட்டு, ஐயா இதில் உங்கள் பர்ஸு எதுன்னு எடுத்துங்கய்யா, எடுத்து அவன்கிட்ட பணத்தை கொடுங்கய்யான்னார். அப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு ஜேப்படி திருடான்னு. இது எப்படிப்பா உங்கள்கிட்ட வந்ததுன்னு. இல்லைங்க, உங்களோட தான் நானும் பஸ்ஸில் வந்தேன், நான் உங்கள் பர்ஸை திருடிட்டேங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் இது மாதிரி என் கண்ணு முன்னால் அவமானப்படுறது எனக்கு பொறுக்கலைங்க, அதனால தாங்க இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவன் போயிட்டானான். பாருங்க, அவன் திருடன் தான், பிக் பேக்கெட் தொழில் செய்பவன் தான், அடுத்தவனை பற்றி கவலைப்படாமல் எடுக்கிறவன் தான். ஆனால் அவங்கிட்டக்கையும் தான் கண்ணு முன்னால் ஒருத்தன் அவமானப்படுறப்போ அதுக்கு தான் காரணமாக இருந்து விடக்கூடாது, அதை சரி செய்யணும்ன்ற நல்ல மனசு இருக்கு பாருங்க. எந்த சிறியவனுக்குள்ளேயும் பெரிய குணம் இருக்கும், எந்த பெரியவனிடத்திலும் ஒரு அற்பத்தனம் இருக்கும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. உங்களுக்குள் அந்த குறை இருந்தால் நீக்கிக் கொள்ளுங்கள். அந்த பெரும் விஷயம் உங்களிடத்தில் இல்லை என்றால் வளர்த்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். மற்றபடி எல்லா மனிதர்களும் நம் மதிப்பிற்கு உரியவர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.